உறவுகள் அனைவருக்கும் எங்களின் நேர வணக்கங்கள். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நீங்க என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னு சொன்னால், நாங்கள் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு இப்ப இந்த வருஷம் பிறந்ததுக்கு அந்த சாப்பாடு வந்து சாப்பிடவே இல்லை. அது வந்து சாப்பாடுன்னு சொல்றதை விட சிற்றுண்டி என்று சொல்லலாம். என்ன சிற்றுண்டி வகை. அது வந்து நாங்கள் இப்போ நீண்ட நாள் ஆயிட்டு நாங்க வந்து செய்து சாப்பிட்டேன்னு அத பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா இடங்கள்லயுமே அந்த என்ன சொல்ற அந்த சாப்பாடு என்றுதான் சொல்லலாம். அது வந்து மிகவும் ஒரு பிரபலியமான ஒரு உணவுன்னு தான் சொல்லலாம். எல்லா இடங்கள்லயுமே அது வந்து கிடைக்கும். அதைத்தான் வந்து இன்றைக்கு ருவி செய்ய போறா. அது என்ன சாப்பாடு ருவி? அதுதான் தொதல். இன்றைக்கு வந்து ருவி வந்து தொதல் வந்து கிண்ட போறா. அதுவும் வந்து ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு மேல பேர் நினைக்கிறேன். நாங்க நிறைய நாளா அது சாப்பிடல. நாங்க வந்து கடையில வந்து வாங்கி சாப்பிடுறது குறைவுதான். என்ன தொதல் சொன்னா நாங்க வீட்டிலேயே கிண்டி சாப்பிடக்க அது ஒரு தனி ருசியா இருக்கும். அதால வந்து நாங்க கிண்டி சாப்பிடுவோம்னு இன்றைக்கு வலிக்கிட்டாச்சே. அதைத்தான் வந்து ருவி செய்ய போறா. அதோட என்ன செய்யணும் உறவுகள் ருவி? எங்களோட பிஆர் விளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துல உள்ள பெல் பட்டனை டங்கன்னு தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒரு காணொலி நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்ப வந்து எல்லாருக்குமே பிடிச்ச தொதல் வந்து கிண்ட போறோம். அதுக்கு முதல் நாங்க தொதல் வந்து கிண்டுறதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லி பார்ப்போம். பாத்தீங்கன்னு சொன்னா தொதலுக்கு வந்து மிகவுமே முக்கியமானது இந்த தேங்காய் பால். தேங்காய் பால் எல்லாம் நல்ல தண்ணி பாலா எல்லாம் எடுக்கக்கூடாது, நல்ல கட்டி பாலா எடுக்கணும். நான் வந்து 2 தேங்காய் திருவி நல்ல கட்டி பாலா எடுத்து வச்சிருக்கிறேன். அதோட பாத்தீங்கன்னு சொன்னால் 200 கிராம் அரிசிமா, 100 கிராம் சர்க்கரை, 100 கிராம் முழுத்தம்மா, சவ்வரிசி தேவையான அளவு எங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நாங்க போட்டுக்கொள்ளலாம். மேன் சொன்னா நல்ல டேஸ்டா இருக்கும். சீனி வந்து பாத்தீங்கன்னா 50 கிராம் எடுத்துருக்கேன். சொன்னா நான் ஏற்கனவே சர்க்கரை போடுறபடியா சீனி வந்து கொஞ்சம் குறைச்சிதான் போடுறேன். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கஜு பருப்பு நீங்க வேணும்னு சொன்னா கச்சாம் பருப்பும் சேர்த்துக்கொள்ளலாம். அதோட பயறு, கொஞ்சம் உப்பு, வாசத்துக்காண்டி ஏலக்காய் தூள், இவ்வளவு தான் தொதல்கின்றதுக்கு தேவையான பொருட்கள். இப்ப வந்து முதல்ல தொதல்கின்றதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், நாங்க எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலுக்குள்ள அரிசி மாவையும் முழுத்த மாவையும் போட்டு நல்ல வடிவா கலந்தெடுக்கணும் கட்டிப்படாம. இப்ப வந்து முதல் அரிசி மாவை போடுவோம். முழுத்தம்மா. இப்ப வந்து நாங்க போட்ட இந்த அரிசி மாவே முழுத்தம்மாவே கட்டிப்படாம நல்ல வடிவா கலந்தெடுக்கும். இது வந்து கையால தான் கரைச்செடுக்கணும். முதல் வந்து ஒரு கரண்டியால கிண்டிட்டு பெண் வந்து கையால வந்து கரைச்செடுப்போம். ஏன் சொன்னா இப்படி நான் கரண்டியால கிண்டினோம்னு சொன்னால் அப்படியே கட்டியா தான் இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் கையால வந்து நாங்க கலந்தெடுத்தோம்னு சொன்னா இந்த கட்டியெல்லாம் நல்ல வடிவா கரைச்செடுக்கலாம். இப்படி இப்படி கரைச்செடுக்கணும். நல்ல வடிவா கட்டியெல்லாம் கரைச்செடுக்கணும். பாருங்க, பெரிய கட்டியெல்லாம் நல்ல வடிவா கரைச்செடுத்துட்டு இப்போ சின்ன கட்டியெல்லாம் இருக்கு, அதையும் வந்து கையால வந்து கரைச்செடுப்போம். இப்ப வந்து மா எல்லாம் கரைச்செடுத்தாச்சு. இனி வந்து இதுக்குள்ள நாங்கள் எடுத்து வச்ச சீனி, அதோட பாத்தீங்கன்னு சொன்னா சர்க்கரை, மற்றது கொஞ்சம் உப்பு, இவ்வளோத்தையும் போட்டு நல்லபடியாக கலந்துட்டு நாங்கள் அடுப்பை மூட்டிட்டு அடுப்புல வச்சு கிண்டி எடுக்கணும். இது வந்து நல்ல கட்டியா வரையும் கிண்டி எடுக்கணும். இப்போ வந்து கிண்டுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படியே என்னன்னு சொல்றது, அகப்பையோடையே சட்டிக்குள்ள இருந்து இப்படி இப்படி கிண்டி கொண்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டாலும் கீழால வந்து எரிஞ்சிடும். இனி வந்து அடுப்பை மூட்டிட்டு இன்னும் சட்டியை வச்சுட்டு நாங்கள் கிண்டுவோம். இப்ப வந்து நான் சர்க்கரையை வந்து முழுசாத்தான் போட்டிருக்கிறேன். அது வந்து பால் வந்து கொதிச்சு கொண்டு வர சர்க்கரை தண்டை பால்லே கரைஞ்சு கொண்டு போகும். வந்து நெருப்பு வந்து மூட்டியாச்சு. நாங்கள் சட்டியை தூக்கி அடுப்புல வச்சுட்டு தொதலை வந்து கிண்டி எடுப்போம். நல்ல வடிவா கலந்து கொண்டே இருக்கணும், இல்லாட்டி கீழால வந்து நாங்க போட்ட மா வந்து அப்படியே ஒட்டிடும். அதால வந்து நல்ல வடிவா கலந்து கொண்டே இருக்கும். கிண்டத்துக்கு வந்து நீங்கள் வந்து எப்பவுமே செத்தல் தேங்காயா எடுங்கோ.
அப்பதான் நல்ல அந்த எண்ணெய் பிடிப்பா இருக்கும். பாலும் வந்து நல்ல எண்ணெய் தன்மையா இருக்கும், தொதலும் வந்து நல்ல டேஸ்டாவும் இருக்கும். அதனால எப்பவுமே செத்த தேங்காயா நீங்க திருவி நல்ல கட்டி பாலா புழிஞ்சு தொதல் கிண்டி பாருங்க இப்படி வருதுண்டு. வந்து தேங்காய் பால் வந்து நல்லா கொதிச்சிருக்குது. இப்ப கிண்ட கொஞ்சம் மிளகுவா தான் இருக்கு. மேஞ்சலுங்க மா வந்து கொஞ்சம் மிருகையில போக போக கொஞ்சம் கிண்ட கிண்ட கையெல்லாம் நோகும். மாறி மாறிதான் கிண்டணும். நீங்களும் தான் கிண்ட போறீங்க மாறி. இப்ப வந்து சர்க்கரை எல்லாம் நல்ல வடிவா கரைஞ்சிட்டுது. இனி வந்து நம்ம இப்படியே கிண்டி கொண்டே இருக்கணும். சொன்னா சட்டியில வந்து மாவா ஒட்ட விடக்கூடாது, கீழே படிக்க விடக்கூடாது மாவு. படிஞ்சிருந்தா அப்படியே கீழால திரஞ்சு திரஞ்சு வந்துடும். அது மாதிரி வராது. என்ன கீழே படிஞ்சிருந்தா இப்ப இந்த எரிஞ்சு போடும். எரிஞ்சிருந்தா தொதல் சரி வெந்து கிண்டி கொண்டே இருக்கும். நாங்கள் வந்து சின்ன சட்டியில செய்யறோம். சில பேர் செய்யறோம்னா பெரிய தாத்தி வச்சு பெரிய ஒரு கொரண்டி அந்த இதை செய்தே வச்சிருப்போம். அந்த தொதல் கிண்டுறதுக்கு தெரியுமா, அந்த கடைக்கெல்லாம் கிண்டி கொடுக்குறாங்க வச்சிருப்போம். அதால இப்படி சுள்ளட்டி சுள்ளட்டி இப்படி இப்படி கிண்டோம். நாங்கள் வந்து இந்த சின்ன சட்டிக்குன்றோம். எங்களுக்கு காணும் தானே, எங்களுக்கு எனக்கு 2 நாள் வச்சு சாப்பிடலாம். 2 நாள் இல்ல, எங்களோட ஒரு நாள் தான். இல்ல தொதல் வந்து 2-3 நாள் வச்சு சாப்பிடலாம். போயிடும். இந்த கரையெல்லாம் நல்ல வடிவா வலிச்சு வலிச்சு கொண்டு வருவேன் சொன்னா அந்த மாவு எல்லாம் இருக்கும் கரையில ஒட்டி, அதெல்லாம் நல்ல வடிவா வலிச்சு வலிச்சு கொண்டு வரும். பால் எல்லாம் கொதிச்சு நல்ல வடிவா வத்தி கொண்டு வந்துட்டு நெறிட்டுது மாயில. அஞ்சு பாருங்க அப்படி அப்படி தலை தலைண்டு இருக்கு பாத்தீங்களா. நல்ல வடிவா அப்படியே கிண்டி கொண்டே இருக்கும். நல்லா கொதிச்சு பாருங்க, புழுக்கு புழுக்கு புழுக்குன்னு எல்லா இடம் கொதிக்குது பாருங்க. சைட்டால பாருங்க நல்லா கிண்டி கொண்டே இருக்கும். இப்படியே கிண்டி கொண்டே இருக்கணும். அப்பதான் தொதலா வரும். இல்லைன்னு சொன்னா தொதலா வராது. அடுப்பு வந்து நல்ல எரியுது நெருப்பு. கொஞ்சம் எரிஞ்சாதான் கொஞ்சம் நல்ல பூவிக்கு தான் வேலை தொதல்ன்றது. சுவையான சாப்பாடு சாப்பிடணும்னு சொன்னா கஷ்டப்பட்டு தான் செய்யணும். கஷ்டப்பட்டு இல்ல விரும்பி செய்தா சூப்பரா இருக்கும். இடையில என்ன கூப்பிடுறீங்க, இருக்கா வாங்க இருக்கா கிண்டுங்க நீங்களும் வந்து. அதை கூப்பிடுவேன், கையில இருந்தா கூப்பிடுவேன் தானே. என்ன மாதிரி இருக்கு கிண்டுறது? என்ன செய்யறது, தொதல் சாப்பிட ஆசைப்பட்டா கிண்டத்தான். என்ன செய்யறது, கஷ்டம் பண்ணுன்னு சொல்லல. அதேன்னு சொல்லுங்க. அப்போ அடுப்புல கைய வச்சாச்சு, நீரை கிண்டத்தான் வேணும். நேர காலமாச்சு தொதலும் சாப்பிட்டு வருஷக்கணக்காயிட்டுன்னு நினைக்கிறேன். அப்போ இருக்க 2 ஒருக்கா தொதலை கிண்டி சாப்பிட்டு பார்ப்போம். ரூவி தொதல் கிண்டி களைச்சு போனா இப்போ நான் இருக்கா இடையில இருக்கா சேர்ந்து பேர் வேறு ஒன்றும் இல்லை. நானும் கிண்டி நான் சேர்ந்து ரூவி சொல்லுவான், நான் தான் தனியாக கிண்டினான், நீங்கள் எல்லாம் பேசாமல் சாப்பிட்டு நீங்கள் எல்லாம் சொல்லுவா. அது மக்களுக்கா கொஞ்ச நேரம் ஆச்சு கிண்டி கொடுத்துட்டா பேருந்து நான் சொல்லல, அவளை நான் கிண்டி நான் இந்த மூலையா தான் உங்களுக்கு பிள்ளைங்க சரியா கிண்ணுங்க. சூப்பரா வந்து நல்ல வரி கொதிச்சு கொதிச்சு அப்படி புழுக்கு 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 செஞ்சு அப்படிதான் இருக்கும் தலை தலைண்டு. அப்படி பார்த்தீங்களா, இப்படி இந்த கரையெல்லாம் அப்படி வலிச்சு வலிச்சு எடுக்கணும். இதை வலிச்சு ஒன்னிக்கா கீழே எரிஞ்சு போடும். எரிஞ்சிடும். அதை வந்து இன்னொரு கரண்டியால வந்து வலிச்சு கொடுக்கணும். நான் தான் சரி இனி ஓரளவு கிண்டினா அப்புறம் பார்ப்போம். சரியா? இப்ப நாங்கள் தொதலுக்கு வந்து மா வந்து நல்லா அவிஞ்சு நல்லா இறுகி கொண்டு வருகுது. சரியோ, நாங்க முதல் போட்டது எல்லாமே. இப்ப வந்து நாங்க என்ன போட போறோம்னு சொன்னா பயர் பாருங்க. பயரை வந்து நாம போடுவோம். சொன்னா பயரே இப்ப போடுறோம்னு சொன்னா அப்பதான் அவியும் அவியும். சரியோ, பயரை போட்டாச்சு. இருக்க வழியா இருக்க கிண்டி விட்டுட்டு அடுத்ததா என்ன போட போறோம்னு சொன்னா சவ்வரிசி பாருங்க. சவ்வரிசி எடுத்து வச்சுக்கன், சவ்வரிசியும் போடுவோம். ஓகே, இப்போ சவ்வரிசியும் போட்டாச்சு. இப்போ என்ன வேணும், வடிவாக கிண்டணும் சேர்ந்து எல்லாம். அப்போதான் களை ஓடும் எல்லாம் சேர்ந்து. அதோட அவியும். பயரும் அவியும், அதோட சவ்வரிசியும் அவியும். அவிஞ்சா தொதலுக்கு சூப்பராக இருக்கும். அவிஞ்சு வந்தோன்னு நல்லா என்ன முருகணும். எப்படி வந்துட்டேன்னு சொல்லி இப்பவே இப்போ நாங்கள் முதல்ல ஆரம்பத்தில் காஜியக்கில் இப்படி இருந்தது.
தனியாக தேங்காய் பால் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா இறுகி இன்னும் இறுகி அப்படியே சட்டியில ஒட்டாம அப்படியே சுத்தி கொண்டு வரும் தொதல். நல்லா இருக்கும். இதண்டோணும் நல்லா இதண்டா தான் அப்படி வரும். காய்ச்ச 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 எண்ணெய் மிதக்கும் என்ன தொதல்ல சட்டியை விட்டு விலத்தி விலத்தி வரும். அப்படியே சட்டியில ஒட்டி பிடிக்காது. அப்படியே சுத்தும் உள்ளே இருந்து தொதல். அதான் அந்த பருவம். அப்படியே எடுத்து இப்படி அந்த கரையிலையெல்லாம் இழுத்து இப்படி விடணும். கொண்டு வந்து காட்டுங்க. இப்படி இந்த கரையிலெல்லாம் ஒட்டி இருக்குல்ல, இந்த கரையில இருக்கிறதெல்லாம் இப்படி தட்டி தட்டி விடணும். அப்போ தான் வலிச்சு வலிச்சு விட்டா தான் நல்லா இருக்கும். இப்போ வந்து நான் ரூவிட்ட வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ ரூவி வந்து கிண்டுறா. நான் களைச்சு போனேன். நல்லா அப்படி இருக்கு. பாத்தீங்களா எப்படி இருக்கண்டு தொத்தல் எப்படி வருது ரூவி. இப்பதானே தந்துறேன். நீங்க உப்பு தந்த நீங்க சொல்லுங்க பாப்போம் என்னட்டு. இவ்வளவு நேரமா நான் தானே கிண்டி நான் இவ்வளவு உருவுறேன் பாருங்க. இப்படி வந்து இறுகி இருக்கண்டு. இன்னும் உருவணும். நல்லா இறுகி கறியாலையெல்லாம் அப்படியே எண்ணெய் படந்து வெறுவணும். அப்பதான் அது அவிஞ்சாக்கு சாமன். தொதல்ன்ற அப்படித்தான் பாத்தீங்களோ எண்ணெயா திரஞ்சு வெறுவணும். அப்படி இருக்கு. கை விடாம நாங்க தொதலுக்கு ரெடி பண்ணி சட்டியை அடுப்புல வச்சிட்டோம்னு சொன்னா கையால கிண்டி கொண்டே இருக்கணும். கிண்டி கொண்டே இருக்கணும். அப்பதான் நல்லது. இல்லைன்னு சொன்னா அது தொதலா வராது. வெந்து எரிஞ்சு போடும். அதோட கீழே எல்லாம் படிஞ்சு எல்லாம் தண்ணி போயிடும். பார்த்தீங்களா எண்ணெய் அப்படி மிதக்குதுன்னு சொல்லி சும்மா தக்கதக்குதுன்ட்டு எண்ணெய் படிவா கொதிச்சு நல்லா சட்டியோட ஒட்டாம இப்படி வருவணும். என்ன ரவி இப்பதானே தந்தேன். அதுக்கிடையில கையை அங்கேயும் மாத்துறீங்க. வக்கே அடிக்கும். சரி நீ எல்லாம் கிண்டி போட்டு பார்ப்போம். என்ன மற்ற இன்னும் சில பொருட்கள் எல்லாம் போட வேண்டி இருக்குது. ரூவி பல்லு வாயெல்லாம் கடிச்சு கடிச்சு என்ன மாதிரி என்றா ஒரே மாதிரிதான். இப்போ வந்து நாங்க என்ன செய்வோம்டா கஜுவை எடுத்து வச்சு நாட்டோம். இப்போ கஜுவை செய்வோம். கஜுவை போட்டுட்டு அதோட ஏலக்காய் தூள் இடிச்சு வச்சது அதையும் எல்லாம் போடுவோம். போட்டு அப்படியே கிண்டுவோம். தொதல் கிண்டுறா போல சின்ன வேலையில் அது வந்து பெரிய வேலை. அதுக்காகத்தான் ஒரு வருஷத்துக்கு நாங்கள் கிண்டினது. இல்லை டெய்லி கிண்டி சாப்பிடலாம். உப்பாச்சு கிழமையில 2 கிழமைக்கு ஒரு கிழமைக்கு இல்லை மாதத்துக்கு ஒருக்கா கிண்டி சாப்பிடலாம். தொதல் கிண்டுறது பெரிய வேலை. அடுப்பு மாடுது. அதை விட அப்படியே கையால கிண்டி கொண்டே இருக்கணும் கை விடாம. நேரம் ஆகும். ஆனா லேட் ஆகும் தான். ஆனா லேட்டஸா அப்ப லேட் ஆகும் தான் லேட்டஸா வருவோம் மாதிரி. இப்ப நாங்க ஒவ்வொருத்துக்கு நாங்க மினக்கட்டு கிண்டுறோமோ அவ்வளோ சுவையா இருக்கும். அதான் தொதல் நல்லா அந்த பதமா கிண்டி எடுக்கணும். இனி வந்து நாங்க இறக்க பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா தொதல் வந்து கிண்டி முடிஞ்சு கொண்டு வந்துட்டு பாருங்க எப்படி இருக்குண்டு. பாத்தீங்களா சைட்டால வந்து என்ன விட்டு கொண்டு வருது பாத்தீங்களா. ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் சரி. சட்டியை விட்டு விலகுது. சட்டியை விட்டு அப்படி விலகுது. எப்படி இருக்கு பாத்தீங்களா. விட்டு விலத்து இப்பதான் விலத்து சட்டியில விட்டு இல்லை பாத்தீங்களா. அப்படியே காய்ச்ச நல்ல வாசமா இப்பதான் வந்துட்டு இருக்கு. ஏலக்காய் பவுடர் எல்லாம் போட்டதானே நல்ல வாசமா இருக்கு. இப்பதான் சட்டியை விட்டு விலத்தி தெரியுது. பாத்தீங்களா அப்படி இருக்கு. சூப்பரா வந்திருக்கு தொதல். அப்படி இஞ்சி வேற அப்படி தட்டியில ஒட்டுது இல்லை பாத்தீங்க. இஞ்சி அப்படி வருதுன்னு பாத்தீங்க. சைட்டெல்லாம் நீ வலிச்சு விட்டுட்டு வலிச்சு விட்டா சரி. அப்படியே தூக்கலாம். சட்டியில இருந்து அப்படியே கட்டியா தூக்கலாம். அப்படியே இருக்கு. சூப்பரா வந்துச்சு. நாங்க இறக்குவோமா? இறக்கி அந்த தட்டுல வந்து போடணும். இப்ப நல்ல சூப்பரா வந்துட்டு. இப்ப நாங்க அப்படியே கீழே இருந்து இப்படி
இந்த தழி அப்ப காம்பு இருக்கு தானே ம். கரண்டியால் அப்படி தூக்கினா அப்படியே வெறும் போல இருக்கு அப்படியே கட்டியாது அப்படியே இறக்கி சட்டியில போட்டு அந்த தட்டுல வந்து போட்டு நல்லா மட்டைப்படுத்திட்டு வச்சு விட்டா ஒரு துண்டா வெட்டி சாப்பிடலாம். ஓகே வாங்க நீங்க வாங்க வந்து இறக்கும். சரி இப்ப வந்து தொதல் வந்து சூப்பரா ரெடி ஆயிட்டு நீ வந்து இறக்குவா. இப்படி வந்துருக்கு பாத்தீங்களா நல்ல கலராகவும் அந்த மாதிரி வந்துருக்கு. வந்துருக்கு. இறக்கியாச்சோ? ஓ என்ன செய்ய போறீங்க? நீ வந்து இந்த தட்டுல வந்து போடணும். போட்டா தான் நாங்க வெட்டி எடுத்து சாப்பிட நல்லா இருக்கும். இப்படி தட்டுல போட்டுட்டு நல்ல வடிவா வைக்கணும். அப்படியே ஊத்த மாட்டீங்க? அப்படியே கொட்ட இல்லாது என்ன கொட்டலாம் அப்படி இல்லையாண்டா தான் நல்லது. ஓ இது இல்லையால தான் நாங்க இதன்றோம் இதை கொட்டுவோம். வருவேன் பாத்தீங்களா அப்படி அப்படி விழுகுது இந்த அப்படியே விழுது. சூப்பரா வந்திருக்குன்னு வந்து தொதல் வந்து கிண்டி முடிச்சாச்சு. பாருங்க இப்படி எண்ணெயா இருக்குன்னு சொல்லி ஏன்னு சொன்னா சரியா செத்தல் தேங்காய் தானே அப்ப சரியான எண்ணெயா இருக்கு. வாழையிலேயே உண்டால்தான் இப்படி இப்படி நாங்க ஒரு தட்டுல போட்டுட்டு நல்ல வடிவா இப்படி பெரிய விட்டா தான் நல்ல லெவலா வரும். அப்ப நாங்க வெட்டி சாப்பிடவும் நல்ல துண்டுவலா இருக்கும். வாழையிலேயே பாருங்க இவ்வளவு எண்ணெய் தொதல்லையே பார்க்க தெரியுமே என்ன சரியான எண்ணெய் பிடிப்பா இருக்குது. அந்த சைட்டாலையில எண்ணெய் இப்படி இருக்கு சூப்பரா வந்திருக்கு. ஓ இனி என்ன செய்யணும்? இனி வந்து ஒரு கத்தியால வந்து நாங்க வெட்டிட்டு விட்டோம்னு சொன்னா இது வந்து இருகோணும் தான் கொஞ்சம் இந்த கத்தியால வெட்டிட்டு விட்டோம்னு சொன்னா பின்ன எடுத்து சாப்பிடவும் ஈஸியா இருக்கு. அல்லது இப்படி வெட்டாமல நாங்க வச்சுட்டு சாப்பிட கேம் வந்து வெட்டி எடுத்து சாப்பிடலாம். நாங்கள் வந்து ஏற்கனவே கஜு மெட்டல் பாத்தீங்கன்னு சொன்னா பயறு சவரிசி எல்லாம் போட்டுருக்கோம். பாருங்க இப்படி எல்லாம் தெரியுதுன்னு சொல்லி கொஞ்சம் பெருசு பெருசா தான் போட்டது. இதோட நாங்கள் வந்து கச்சானம் போட்டிருந்தா என்ன டேஸ்டா இருக்கும். இப்படி வந்து கச்சா பருப்பு இல்லாததான் கஜு மட்டும் போட்டது. இவ்வளவுமே காணும். ஆக அந்த நட்ஸ் ஐட்டங்க நாங்க போட்டோம்னு சொன்னா அது வந்து ஒரு இதா இருக்கும் டேஸ்ட் இல்லாம இருக்கும். இவ்வளவும் போகுது நாங்க கணக்கு இதுகள் போட்டோம்னு சொன்னா அது வந்து சுவை இல்லாம போய் ஓரளவுக்கு நாங்க போட்டோம்னு சொன்னா அது நல்லா நல்ல செத்தல் தேங்காய் கட்டி பாலாம எடுத்து 2 தேங்காய் திருவி பாருங்க இவ்வளவு செய்யுது. 1/2 கிலோ வருமா? 1/2 கிலோ வரும். 1/2 கிலோ கேக் தட்டு தான் 1/2 கிலோ வரும். ஓகே ரூபி தொடர் கிண்டின சட்டியை கூட விட மாட்டேன்னது வேறுங்க. அது வலிச்சு சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்கு. ஏன் சொன்னா அதுல வந்து இப்ப சுடுதானே அதுல வந்து சாப்பிட்டு காட்டல அது உண்டா வட்டி அப்ப இதுல வலிச்சு சாப்பிடுக்கா பாப்பா அப்படி இருக்கான்னு சொல்லி அது வனியாயம் தானே இவ்வளவு நேரம் மினக்கட்டு கிண்டினது இவ்வளவு எண்ணெய் பாத்தீங்களா அப்படி இருக்கு. இந்த கையில வந்து ஒட்டக்கூடாது அந்த பதம் வந்து அதுதான் கையில வந்து ஒட்டக்கூடாது பாத்தீங்களா கையில வந்து கொட்டவே இல்லை. சட்டிய பாருங்க சட்டி மெரிச்சிட்டு கீழால நெருப்பு கூட இருந்து இது போல சாப்பிட போறேனே சாப்பிடுவோம். அந்த மாதிரி இருக்கும். அப்ப சட்டியை கொண்டு போங்க வீட்டுக்குள்ள சட்டியை அப்படி வலிச்சு வச்சு சாப்பிடணும். அப்ப நீங்க சட்டியை மட்டும் சாப்பிடுங்க உங்களுக்கு அதுல இல்லையா? அந்த பயறு எல்லாம் நல்லா அவிஞ்சிருக்கு அடிச்சு சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்கு. சவரிசி பயறு சூப்பர். நான் சாப்பிட்டுனாலே நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. தொதல் வந்து நாங்க தட்டுல போட்டு வச்சுனாங்க ஆறிட்டுது. நாங்க ஒவ்வொரு துண்டா வந்து வெட்டி எடுக்கணும். அதுக்கு வந்து அந்த பிலையில வந்து போட்டுட்டு வெட்டி எடுக்கணும். சரியா எப்படி வருதுன்னு சொல்லி பாருங்க. எப்படி இருக்கு? சூப்பரா வந்திருக்கு. சூப்பரா பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி சுமையா நல்ல தடி பஞ்சு பாத்தீங்களா அப்படி இருக்கு. தொதல் நல்ல வடிவா ஆறிட்டு இப்ப என்ன சொல்ற அந்த பலகையில வந்து போட்டுட்டு ஒவ்வொரு துண்டா வந்து வெட்டி எடுக்க போறேன். ஓகே வெட்டி எடுங்க அப்படியே வெட்டுங்க. பிறந்த நாள் ரூபிக்கு அப்படி வந்து வெட்டி 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 சூப்பரா வந்திருக்கேன். அப்படியே கீறணும் அப்படியே கீறுங்க. அப்படியே கீறணும் அப்படிதான் இப்படி எல்லாத்தையும் கீறி போட்டு அப்படி இருக்கேன். செம்மையா வந்து கீரை தெரியும் உங்களுக்கு பெரிய இல்ல அந்த நட்ஸ் போட்டுறீங்க அதான் அந்த இடையில இடையில அந்த வெட்டுப்படா வைக்கிறேன் சொன்ன கஜு அந்த பயிர் எல்லாம் இருக்குதானே. சரி
எங்களுக்கு வந்து இந்த அளவுண்டே காணும். ஓகே, சூப்பரா வந்து வந்திருக்கு. இனி வந்து ஒவ்வொன்றா எடுத்து இந்த தட்டுல வந்து வைப்பேன். ஓகே, இந்த தட்டுல எடுத்து வைங்கோ. பாத்தீங்களா சொதல். சரி, அப்படியே தட்டுல வைங்கோ. அப்படியே நாங்கள் எல்லா துண்டையும் எடுத்து அப்படியே தட்டுல வச்சுட்டு காட்டுறேன். பாத்தீங்களா கூட சுலபமா வருது தானே. நல்ல சுலபமா தான் வரும். எத்தனை மணி கிண்டிட்டு போயிங்க? நான் 4 மணிக்கு கிண்ட படிக்கிறேன். நான் 6 மணி 6 மணி 2 மணி தியாலம் வேணும் தாய். நான் கிண்டின விளைவர் தான் கிண்டின கூட. நான் தான் கிண்டின கூட. ரூவிக்கு சரி வராது எனக்கு. அதை விட ரூவி வந்து கிண்டினாண்டா அடுப்பையே முடிச்சு விட்டுருவேன். நான் கீழே வச்சு கிண்டி இருக்கணும் விட்டாச்சேன. ஓகே, நாங்கள் எல்லாத்தையும் அடிக்கி போட்டு பார்ப்போம். இப்போ வந்து எல்லா தொதலையுமே வெட்டி எடுத்தாச்சு பாருங்க. பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்படி அந்த மாதிரி இருக்கு. ஏற்கனவே சட்டி வலிச்சு எல்லாம் சாப்பிட்டேன். நானும் சட்டி அட்டியை போட்டு உராண்டு கரண்டியால அடுத்து சாப்பிட்னா இப்போ சூப்பரா வந்திருக்கு. பாத்தீங்களோ அந்த மாதிரி இருக்கு என்ன. சரி, நாங்களும் வந்து இப்போ தொதற்கிண்டி நான் வந்து சட்டி வலிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்ல டேஸ்டா இருக்கு. நாங்கள் வந்து இதோட வந்து இந்த காணொலியை வந்து முடிச்சு கொள்றோம். நீங்களுமே வந்து வீட்டுல வந்து இப்போ கொஞ்சமா செய்யறேன்னு சொன்னா சின்ன சட்டியில நீங்க வீட்டுல வந்து செய்து வடிவா சாப்பிடலாம். பெரிய தாஜி சட்டிக்கு தான் கிண்டி சாப்பிடுவோம் இல்லை. நாங்கள் வந்து இதோட இந்த காணொலியை வந்து முடிச்சு கொள்றோம். மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாக மீண்டும் சந்திக்கணும் உறவுகளே. பாய்.